நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் பிளாஸ்ட். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் இந்த படத்தினுடைய நாயகன். இந்த படத்துல நாயகனுடைய குடும்பத்தை சுத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை யோசிச்சு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனா அதற்கு எதிரில் இருக்கிற அந்த வில்லனுக்கு நம்ம பார்த்து பழகின ஒரு கதையை சொல்லி இருக்கிறது படத்தினுடைய மைனஸ். இந்த படத்துல இருக்கிற அந்த ஸ்டண்ட் காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமா கொரியோ பண்ணியிருக்கிறாங்க. அது இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனால் இந்த ஸ்டண்ட் காட்சிகள் கொஞ்சம் ஓவர் டோஸா நமக்கு படுறது படத்தினுடைய மைனஸ். படத்தினுடைய திரைக்கதை ரொம்ப அற்புதமா இருக்கு. நொடிக்கு நொடி சுவாரஸ்யமான காட்சிகளும் திருப்பங்களும் இருக்கிறது படத்தினுடைய பிளஸ். ஆனா அதற்காக சுவாரஸ்யத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாஜிக் அப்படிங்கிற விஷயத்தையே கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே இல்லாம நிறைய விஷயங்களை லாஜிக் மீறி பண்ணியிருக்கிறது படத்தினுடைய மைனஸ். இப்படி இந்த பிளாஸ்ட் திரைப்படத்தில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நாம இப்ப டீட்டெயிலா பார்த்துடலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். பிளாஸ்ட் திரைப்படத்தினுடைய கதை சுருக்கம் இதுதான். நமக்கு முன்ன பின்ன தெரியாதவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாம துணிஞ்சு அவங்களுக்காக நிற்கணும், அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயத்துக்கு நாம குரல் கொடுக்கணும், தட்டி கேட்கணும் அப்படின்னு தன்னுடைய மகளை சிறு வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்க்கிற நாயகனாக அர்ஜுன் அவருடைய குடும்பத்தார். அவர்களுக்கு அப்படியே நேர் எதிராக ஒரு கிராமத்தையே அழிச்சு பல மக்களுடைய உயிர்களை பலி கொடுத்து ஒரு மலையில் இருக்கிற கனிம வளத்தை திருடணும்னு நினைக்கிற ஒரு கார்ப்பரேட் வில்லன். இவர்கள் இருவருக்கும் இடையே நடக்கிற அந்த ஆடுபுலி ஆட்டம், அந்த யுத்தம் தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். படத்தினுடைய முதல் பிளஸ் படத்தினுடைய இயக்குனர் சுபாஷ் கே ராஜன் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இந்த படம் இப்படி இருக்க போகுது அப்படின்னு எந்தவித கற்பனையும் இல்லாமல் தான் நம்ம தேட்டருக்குள்ளே போனோம். படம் துவங்கி ஒரு 10 நிமிஷத்திலேயே இந்த படம் இப்படித்தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நரேஷனை இவர் அந்த தொடக்கத்திலே செட் பண்ண விதத்தில் தான் ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத ஒரு நிறுவிடுறார். அதன் பிறகு வர எல்லா காட்சிகள்லையும் சுவாரஸ்யம் இருக்குது. பயங்கர என்கேஜாக ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கிறாரு. தியேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ் அத்தனை பேரையும் எல்லா காட்சிகள்லையும் எல்லா நிமிடத்திலையும் இவர் கட்டி போட்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப அற்புதமான காட்சி அமைப்புகளால் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் சுபாஷ் கே ராஜன் இந்த படத்தினுடைய முதல் ப்ளஸ்ஸாக உயர்ந்து நிற்கிறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் நாயகி பிரீத்தி முகுந்தன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பார்ப்பதற்கு ரொம்ப அப்பாவியான ஒரு பெண் மாதிரியான தோற்றம். ஆனால் நிறைய ஆக்ஷன் காட்சிகள் இருக்குது, நிறைய ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்குது. இவங்க ஒரு பெரிய வில்லன்களை எதிரில் நின்று சண்டை போட்டு அவங்கள வீழ்த்துற மாதிரியான நிறைய காட்சிகள் இருக்குது. அதற்காக இவங்க சண்டை போடும்போது அந்த சண்டையில் நம்பகத்தன்மை இருந்தால் தான் அந்த படத்தினுடைய காட்சி நம்மளை அடுத்த காட்சிக்கு நம்மளை வந்து சுவாரஸ்யத்தோடு நகர்த்தும். அதற்காக இவங்க நிறைய மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ டெடிக்கேட்டடாக இவங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணது இவங்களுடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸ்லையும் தெரியுது. இந்த படத்தினுடைய முதுகெலும்பா இவங்க மொத்த பலுவையும் இந்த படத்தினுடைய சுமையையும் தன்னுடைய தோள்களில் சுமந்து ரொம்ப அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. அவங்க இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா இசையமைப்பாளர் ரவி பாசுரார். இவர் தான் கேஜிஎஃப் படத்தினுடைய இசையமைப்பாளர். கேஜிஎஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்கள்லையும் சரி பின்னணி இசையிலையும் சரி மிரட்டியிருப்பார். அந்த பின்னணி இசையில் ஒரு மெனக்கடல் கேஜிஎஃப்க்கு கொடுத்துருந்தார் இல்லையா, அதே மெனக்கடல் இந்த பிளாஸ்ட் திரைப்படத்திற்கும் அவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா காட்சிகளையும் நம்மளை சீட்டினுடைய நுனிக்கு வந்து உட்கார வைக்கிறது இவருடைய இசை தான். படத்தினுடைய காட்சிகள் நிறையவே சுவாரஸ்யமாக இருந்தாலும் அந்த சுவாரஸ்யத்தை இன்னும் அழகுபடுத்தும் விதமாக ரொம்ப அற்புதமான ஆர்ஆர் பண்ணியிருந்தது தான் இவருடைய மிகப்பெரிய பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் இசையமைப்பாளர் ரவி பாசுரார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் நாயகியினுடைய அம்மாவாக அர்ஜுன் அவர்களுடைய மனைவியாக நடித்திருக்கிற நடிகை அபிராமி. இவங்களுக்கு இந்த படத்தில் ஆக்ஷன் பிளாக் மாத்திரமல்ல, நடிப்பதற்கும் நிறைய ஸ்கோப் இருக்கிற மாதிரியான பல காட்சிகள் இருக்குது. ஒரு பயத்தில் இருக்கிற தன் மகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்துடணும் அப்படின்னு பயத்தில் இருக்கிற ஒரு அம்மாவாக, தன்னுடைய குடும்பம் யாராலையும் எதனாலையும் சிதைந்து விடக்கூடாது அப்படிங்கிற அச்சத்தில் இருக்கிற ஒரு குடும்ப தலைவியாக, அதே நேரத்தில் தன்னை எதிர்க்க ஒரு பெரும் கூட்டம் வந்தாலும் அவங்கள அடித்து துவைக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிற ஒரு கராத்தே பெண்மணியாக ரொம்ப அற்புதமாக ரொம்ப கனகச்சிதமாக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாக செஞ்சிருக்கிறாங்க அபிராமி. அவங்க இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் ஆக்ஷன் கொரியோகிராஃபர். அதாவது இந்த படத்துக்கு கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டண்ட் சீக்வன்ஸையும் கொரியோகிராஃப் பண்ண ஃபீனிக்ஸ் பிரபு.
இவர் தான் இந்த படத்தினுடைய நாயகன், இவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கிறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் இந்த காஸ்டிங்குள்ளே கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் தனக்கு கிடைக்கப்பெற்ற அந்த சின்ன பட்ஜெட்லேயே ஒரு ஹாலிவுட் படத்திற்கு இணையான ஸ்டண்ட் காட்சிகளை அவர் கொரியா பண்ணியிருக்கிறார். பெண்கள் சண்டை போடுறாங்க, அபிராமி சண்டை போடுறாங்க, கதாநாயகி பிரீத்தி முகுந்த் சண்டை போடுறாங்க. பட் அந்த சண்டை காட்சிகள் எல்லாம் ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுறது, அந்த சண்டை காட்சிகள் எல்லாம் ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃபருடைய மெனக்கெடல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை ரொம்ப சரியாக பயன்படுத்தியிருக்கிறாரு. ஒரு அதீதமான உழைப்பை இந்த படத்துக்கு அவர் கொட்டியிருக்கிறாரு. ஆக்ஷன் கொரியோகிராஃபர் ஃபீனிக்ஸ் பிரபு இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ். பிளாஸ்ட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேட்டருக்கு போனால் நம்மளை பயங்கரமாக என்கேஜ் பண்ணுற ஒரு நிறைவான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இது ஒரு முழுமையான திரைப்படமா, இது ஒரு அற்புதமான திரைப்படமா அப்படின்னா அதற்கு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் திரைப்படத்தை நம்ம பண்ணும் பொழுது அதில் கூடுதலாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தால் இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்குது. அப்படியான விருப்பங்கள் பல விஷயத்தை இந்த திரைப்படம் பூர்த்தி செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பூர்த்தி செய்யாமல் போன விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய மைனஸ். அப்படி பிளாஸ்ட் திரைப்படத்தில் இருக்கிற மைனஸ் என்ன அப்படிங்கிறத நாம இப்ப ஒன்னொன்னா பார்த்துடலாம். பிளாஸ்ட் திரைப்படத்தினுடைய முதல் மைனஸ் யாரை சொல்லலாம்? வேற யார்? இயக்குனர் சுபாஷ் கே ராஜன் அவர்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதைக்களத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த கதைக்களத்தில் சுவாரஸ்யம் அப்படின்னா அந்த நாயகன் சார்ந்த அவருடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வில்லனுக்கு ஒரு கதை சொல்லணும் இல்லையா? அந்த வில்லனுக்கு இவர் சொன்ன கதை ரொம்ப பழைய கதை, நம்ம பார்த்து பார்த்து சலித்து போன, நமக்கு பழக்கப்பட்ட போர் அடிக்கிற ஒரு கதை. அதாவது ஒரு கார்ப்பரேட் வில்லன், ஒரு மலையை அபகரிக்க நினைக்கிற வில்லன், பல ஏழை மக்களை, பல கிராமத்து மக்களை பலி கொடுத்துட்டு தன்னுடைய பண தேவைக்காக என்ன வேணாலும் செய்ய காத்திருக்கிற துணிகிற ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யம் இல்லாத ஒரு வில்லன் கதைக்களம் தான் அந்த படத்தினுடைய ஆகப்பெரும் மைனஸ் அப்படின்னு சொல்லணும். அதையும் இன்னும் பெட்டர் செஞ்சிருக்கலாம். அதை பண்ணாமல் போனது படத்தினுடைய இயக்குனர் சுபாஷ் கே ராஜன் அவர்களுடைய மிஸ்டேக் தான். அதுதான் அந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸா மாறி நிற்குது. படத்தினுடைய அடுத்த மைனஸ் அர்ஜுன் அவர்களை சொல்லலாம். அர்ஜுன் நல்லா தானே நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்கிறார், நேர்த்தியாக நடிச்சிருக்கிறாரு. இவருக்கு பல படங்கள் இப்படியான கதாபாத்திரத்தை பண்ணியிருந்ததுனால இதையும் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணிட்டு அப்படி லெஃப்ட் ஹேண்டில் தட்டி விட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தா ப்ளஸ் தான். ஆனால் அர்ஜுனுக்கு இது ரொம்ப நாளுக்கு கழிச்சு வருகிற ஒரு ஒரு மாஸ்டர் பீஸ் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் அர்ஜுன் இது நாள் வரைக்கும் நமக்கு கொடுத்த அந்த அனுபவம் இருக்குல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வேற ஒரு விஷயத்தை அவர் முயற்சி பண்ணி கொடுத்துருந்தார் அப்படின்னா நமக்கு இன்னொரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். வழக்கமா அர்ஜுனை இத்தனை நாட்கள் நாம் எப்படி பார்த்தோமோ அதே அர்ஜுனை தான் இந்த படத்திலே நம்ம திரும்பி பார்க்கிறோம். அவர்கிட்ட எந்த விதமான வெரைட்டியுமே இல்லாமல் போனது நமக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் தான். அது இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, நாயகன் அர்ஜுன், அபிராமி, அவங்களுக்கு மகளாக இருக்கிற பிரீத்தி முகுந்த், இவங்க 3 பேரும் ஒரு குடும்பமாக இருக்காங்க. தங்களுடைய குடும்பத்திற்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அவ்வளோ பெரிய கேங்கை, அவ்வளோ பெரிய கார்ப்பரேட் வில்லனை எதிர்த்து நின்று போராடுறாங்க. இப்படி ஒரு குடும்பம் இவ்வளோ பெரிய வில்லன் கேங்கை எதிர்த்து நின்று போராடுவதற்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு காரணம் இருக்கணும். இந்த ஃபேமிலிக்குள்ளே இவங்களை அந்த பாண்டுக்கு பின்னணியில் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருந்துருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு தோணுது. ஐயோ இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதைப்பு படம் பார்க்குற நமக்கு பல இடங்களில் இல்லாமல் போனதற்கு இந்த பின்கதை இல்லாமல் போனதும் ஒரு காரணம்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு பின்கதை இருந்து இன்னும் நம்மளை சுவாரஸ்யப்படுத்தியிருந்தால் படம் நமக்கு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் போனது படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, காஸ்டிங்கில் முக்கியமான கதாபாத்திரங்களுக்கெல்லாம் சரியான நடிகர்களை அவங்க தேர்வு செஞ்சு போட்டிருக்காங்க. அது படத்துக்கு பர்ஃபெக்டாகவே பொருந்துது. ஆனால் இவங்க அந்த காவல்துறையினராக நடிச்சிருக்கிறாங்களே பல கதாபாத்திரங்கள், அதெல்லாம் ரொம்ப வீக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியுது. ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயத்தை ஒரு காவல்துறையினுடைய முக்கியமான டீம் டீல் பண்ணும்பொழுது அந்த டீமில் இருக்கவங்கலாம் பார்க்கும்பொழுது என்னடா இவ்வளோ வீக்காக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கோபம் வருது. சில நேரங்களில் சிரிப்பு வந்துடுது. இந்த டீமாக இவ்வளோ பெரிய வேலையை பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப லோ பட்ஜெட் படமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்குது. இந்த விஷயங்களெல்லாம் அவங்க இன்னும் கவனம் செலுத்தியிருந்தால் இந்த படம் நமக்கு இதை விட அதிகமான ஒரு அற்புதமான பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும். அது இல்லாமல் போனது படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ்.
படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, படத்துக்கு 2 வில்லன். ஒன்று ஒரு கார்ப்பரேட் வில்லன், ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த கனிம வளத்தை தன்னுடைய பண தேவைக்காக எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு வில்லன். அது ஒரு வில்லன். 2வது வில்லன் படத்தில் அந்த லாஜிக் மிஸ்டேக் தான். பல இடங்களில் லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இவங்க கவனிக்காமல் விட்டுருக்காங்க. படத்தினுடைய திரைக்கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஒவ்வொரு காட்சியும் பரபரப்பாக நகருது. இந்த பரபரப்புலையும் இந்த சுவாரஸ்யத்திலையும் லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த படத்தை எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவங்க இந்த ரைட்டிங் ஸ்டேஜிலேயே இந்த லாஜிக் விஷயங்களை இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தால் ஈஸியாக சரி செஞ்சுருக்கலாம். அதில் எந்த விதமான கவனமும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் தாந்தோணித்தனமாக பல விஷயங்களை படத்தினுடைய கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு போகிறது நமக்கு ஒரு பெரிய நெருடலை ஏற்படுத்துது. அந்த நெருடல் இந்த படத்திற்கு ஒரு முக்கியமான மைனஸ். லாஸ்ட் திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னும் நுட்பமாக இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம், பொதுவாக மலையாள சினிமாக்களில் தான் கதாநாயகனுக்கு இணையாக கதாநாயகனுடைய கேரக்டரையுமே எழுதுவாங்க. பெண்கள் கதாபாத்திரம் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்த்து நிற்கிறபடியான காட்சிகள் மலையாள சினிமாக்களில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதை நம்பகத்தன்மையோடையும் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை நாம் நம்பும்படி தமிழ் மசாலாக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக எழுதி அதை காட்சிப்படுத்தி நம்மளை நம்பவும் வைத்த விதத்தில் இந்த படம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த பாசிட்டிவான விஷயம் தான் இந்த படத்தினுடைய முக்கியமான ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் எல்லா சண்டை காட்சிகள்லையும் நாயகனுடைய குடும்பத்தின் கரங்களே ஓங்கி இருக்கிறதும், எத்தனை வில்லன்கள் வந்தாலும் இவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரோ 2 பேரோ இல்லை 3 பேரோ சேர்ந்து அடித்து தும்சம் பண்ணிடுறதும் பார்ப்பதற்கு நல்லா இருந்தாலும் இன்னும் ஃபீல் குட்டாக இல்லை. அதில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கலான்னு தோணுது. எக்ஸாம்பிள், இந்த கிளைமாக்ஸ் காட்சியில் 2 பேர் தான் இருப்பாங்க ஃபேமிலியில். ஒரு பெரிய கேங் வரும். அப்படி பெரிய கேங் வரும் பொழுது அவங்களை எதிர்கொள்வதற்கு வெறும் ஸ்டண்ட் காட்சிகள் மாத்திரம் இல்லாமல் இன்னும் புத்திசாலித்தனமான சில விஷயங்களை யோசிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நமக்கு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றுறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் ஹவாலாவில் வந்துருச்சு. ஆனாலும் எப்போவோ பழைய படங்களில் நாம் பார்த்த ஒரு 100 ரூபாயை வச்சு தான் மாற்ற முடியும், அந்த சீக்வல் நம்பரை வச்சு தான் மாற்ற முடியும், அந்த 100 ரூபாய்க்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் கதை சொல்ல போகிறாங்கன்றது தெரியல. அந்த விஷயத்தெல்லாம் மாற்றி இன்னும் பெட்டராக இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு பல விஷயங்களை யோசிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கும். அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் அதே இடத்துல அதே நேரத்தில் அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு அவங்க முற்பட்டாங்க இல்லையா, அந்த எண்ணம், அந்த பாசிட்டிவ் திங்கிங் இந்த படத்தினுடைய ஆகப்பெரும் ப்ளஸ். லாஸ்ட் திரைப்படத்தில் நமக்கு ஒரு சில நெருடல்கள் இருந்தாலும் நிச்சயமாகவே இது ஒரு நல்ல ஆகச்சிறந்த என்டர்டெய்னர் தான். இது குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து பார்த்து கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம் தான். ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அற்புதமான கதையை சொல்லி நம்மளை சுவாரஸ்யப்படுத்த விதத்தில் இந்த படத்தினுடைய குழுவினர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது நம்முடைய கருத்து. நம்முடைய நிகழ்ச்சி இந்த திரைப்படத்திற்கு வழங்கவிருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். பிளாஸ்ட் திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கியிருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.